அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தி வினர் சீசன் 3 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் ஹஃபுதுல்லாயை சேர்ந்த மின்ஹா ஜைனப். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வின்னர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. ஏற்கனவே வரணுன்ற ஆசை இருந்துச்சு, அதுக்கு இந்த முறை வரணுண்டு வந்தீங்க. சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குறீங்களா? நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் நிறைய இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். சரி, மின்ஹா ஜைனப் எப்படி விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறிட விலைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ த வினர், திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் போட்டியிடுவதற்காக ஹஃபுதுல்லாயை சேர்ந்த மின்ஹா ஜைனப் நம்முடன் இணைந்திருக்கிறாங்க. சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். என் பேர் மின்ஹா ஜைனப். நான் பண்டாரவளி தமிழ் மத்திய கல்லூரியில் 4ஆம் தரம் படிக்கிறேன். சரி, போட்டிக்கு செல்வதற்கு முன்னாடி போட்டியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னேன்னு சொன்னால் 50,000 ரூபாய் பணப்பரிசு கிடைக்கும். அதேபோல் 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கையில் கிடைக்கும். இந்த 15 கேள்விக்கும் உங்களுக்கு 2 லைஃப் ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கால் ஆஃப் ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நண்பருக்கு கால் செய்து உங்களுக்கு கால் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதேபோல் 50-50 ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் இடத்தில் ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு 2 பதில்களை மட்டும் தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும். இதுதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். சரி, ஆரம்பிக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிய மறுத்தது யார்? ஏ மனிதன், பி வானவர்கள், சி இப்லீஸ், டி கால்நடைகள். இப்லீஸ். கம்ப்ளீட் தி ஆன்சர், சி இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்லீஸ் தான் பணிய மறுத்துச்சா? சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்டா யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இமாம் இந்த அபு ஹனீஃபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னா மலக்கு. முதல் மனிதர் யாருங்கடா? முதல் மனிதர் முகமது. முதல் மனிதர் அல்ல. முதலாவது அல்ல, யாரை படைச்சா மனுஷன்ல? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்லீஸ் தான் பணியை மறுத்துச்சின்னு சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. படிச்சிருக்கிறீங்களா இது? இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி படிச்சு இல்லையா முதல் மனிதரை பற்றி? சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். இப்லீஸ் தான் பணியை மறுத்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் மனிதர். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறான். எதனால் படைக்கிறான்? மண்ணை கொண்டு களிமண் எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைக்கிறான். படைச்சதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் எல்லாத்தையும் படித்து கொடுக்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாத்தையும் படித்து கொடுக்குறான். எல்லாத்தையும் படித்து கொடுத்ததுக்கு பிறகு வானவர்கள் இருக்கிறாங்க தானே? யார் வானவர்கள்? வானவர்களை கூப்பிடுறான் அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்படி இருக்கிறாங்க வானவர்கள். அல்லாஹ்வுக்கு துதித்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்த வானவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு கேள்வி பதில் நடத்துகிறான். வானவர்கள்ட்ட சிலவற்றை காட்டு கேட்குறான். இதில் பேர் என்ன, இதெல்லாம் என்னன்னு கேட்குற நேரத்தில் வானவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு தெரியாது, நீ எங்களுக்கு படித்து தந்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னால் வானவர்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஏலாம். இப்போ மனுஷன் நாங்கள் யோசிக்கிறோம் தானே, நாங்கள் ஏதாவது யோசித்து இது இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி யோசித்து தான் எங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு. வானவர்களுக்கு இப்படி யோசிக்கலாம். அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் ருக்கு செய்யுங்கன்னு சொன்னால் அல்லாஹ் வானவர் ஒருவருக்கு அவர் ருக்கு செஞ்சு கொண்டு இருப்பார். மருத்துவங்க அல்லாஹ் போதும்னு சொல்ல வர காரியம் அவர் ருக்குவில் தான் இருப்பார். அப்போ இப்படி தான் வானவர்கள். அப்போ வானவர்கள் சொல்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க, அல்லாஹ் நீ சொல்லி தந்ததை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க, இது என்னன்னு கேட்குறதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு பதில் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு யோசிக்கிற அறிவெல்லாம் கொடுத்திக்கிறான். அப்போ டக்குன்னு பதில் சொல்கிறாரு. அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், பார்த்தீங்களா என் படைப்பை பற்றி பாருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு பணிங்கன்னு சொல்கிறான். இப்போ வானவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று பணிகிறாங்க. இப்லீஸ் என்ன செய்கிறான்? பணிகிறான் இல்லை, அவனுக்கு பணியலான்றான். அவன் சொல்கிறான், மனுஷனை விட நான் உயர்ந்தவன், என்ன மனுஷனை நீ மண்ணால் தான் படைச்சிக்கிற. இப்லீஸ் எல்லாம் என்னத்தில் படைச்சிக்கிறான்? நெருப்பால் படைச்சிக்கிறான். இப்லீஸ் சொல்கிற ஷைத்தான் தெரிந்தானே, ஷைத்தாண்ட மூலம் தான் இப்லீஸ். இப்லீஸ் த வழித்தோன்றர்கள் தான் இந்த ஷைத்தான். சரி, அப்போ இப்லீஸ் த வழித்தோன்றர்கள் தான் இப்போ நாங்கள் ஷைத்தான்றோம். அதில் பெரியவன் தான் இப்லீஸ். அப்போ இப்லீஸ் சொல்கிறான் இப்லீஸை நெருப்பால், ஜின்னை எல்லாம் நெருப்பால் தானே படைச்சிக்கிறான்.
இப்போ நெருப்பால் தான் இப்லீஸை படைச்சிக்கிறான். இப்போ இப்லீஸ் சொல்கிறான் வந்து அல்ல என்னைய வந்து நீ நெருப்பால் தான் படைச்சிக்கிற, இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வந்து மண்ணால் படைச்சிக்கிறாய், அது சொல்லி நான் தான் வந்து உயர்ந்தவன், அதனால் நான் பணிய மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ இவன் யோசிக்கிறான் இல்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பணிகிறதா இப்போ மேட்டர், அல்லாட கட்டளை மீறதான்றது மேட்டர். இப்போ அல்லாட கட்டளை தானே இது, அல்லாஹ் சொல்கிறான் பணியுண்டு, இப்போ அல்லா தான் பெரியவன்றதை எல்லாம் காட்டுறான். இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை யோசிக்கிறானே தவிர அப்படியே அல்லாட கட்டளைன்றதை யோசிக்காமல் பணியலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதமுக்கு நான் எப்படி பணிவேன், அவர் வந்து என்னை விட தாழ்ந்தவர், இப்படிலாம் பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வந்து சொல்கிறான், அல்லாஹ் பேச்சை மீறின காரணத்தினாலையும் அந்த பெருமை அடித்த காரணத்தினாலையும் நரகத்துக்கு போகணுன்னு அனுப்புகிறான். அப்போ அவன் சொல்கிறான் வந்து நரகத்துக்கு என்னை இப்போ அனுப்பிடாத, இந்த மனுஷன் சுட்டி தான் என்னை நீ நரகத்துக்கு அனுப்ப போகிறாய், எனக்கு வந்து ஒரு டைம் தான், எனக்கு ஒரு கால அவகாசம் தான், எப்போ மட்டும் மறுமை நாளில் மனுஷனை மறுத்தவருக்கு ஹெல்ப்பாட்டுற வரைக்கும் எனக்கு ஒரு கால அவகாசம் தான், அது மட்டும் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இந்த மனுஷனை நான் வலிக்கெடுப்பேன், அவனுக்கு முன்னுக்கு போவன், பின்னுக்கு போவன், லெஃப்ட்டுக்கு போவன், ரைட்டுக்கு போவன், போயிட்டு அவனுக்கு வந்து ஆசை வார்த்தைகளை ஊட்டுவேன், அவனுக்கு ஒன்று சொல்லுவேன், இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி செய்ன்னு சொல்லி நீ என்னெல்லாம் செய்ய வானாண்டிக்கிறியோ அதெல்லாம் நான் அவனுக்கு செய்ய சொல்லுவேன், நீ எதெல்லாம் செய்ய சொல்லிக்கிறியோ அதெல்லாம் நான் செய்ய விடாமல் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை வலிக்கெடுப்பேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறான். அந்த அவகாசத்தின் காரணத்தினால தான் இப்போ செய்தான் என்ன செய்கிறான், எங்களையே வலிக்க எடுத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் ஏதாவது செய்கிற நேரத்தில் தொலை போவோம், தொழுகிற நேரத்தில் 5 நிமிஷத்தில் தொழுவோமே, ஒரு 10 நிமிஷத்தில் தொழுவோமே, அப்படி எங்களுக்கு தோணும் தானே, இது செய்தான் வந்து ஏற்படுத்துவான். ஏதாவது செய்கிற நேரத்தில் அது செய்வோமே, இப்படி செய்வோமேன்னு சொல்லி எல்லாம் தடுத்திக்கிறத செய்ய வைக்கிறது வந்து செய்தான் வந்து உழுக்கு போடுற இது. நாங்கள் என்ன செய்யணும், அவனுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும். சரி, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்லீஸ் தான் ஃபஸ்ட்டுக்கு பணிய மறுத்தான்ன்றதை சரியான பதிலை சொல்லி 1000 ரூபா வென்றிருக்கிறீங்க. சரி, ரெண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி. இது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது? குர்ஆன் எந்த ரசூலுக்கு அருளப்பட்டது? ஏ ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பி மூசா அலைஹிஸ்ஸலாம், சி முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சி முஹம்மது ஸல்லல்லாஹு சி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லொக் செய்யலாம். கம் லொக் தி ஆன்சர் சி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் வந்து ரசூலுக்கு தான் அருளப்பட்டுச்சா? குர்ஆன் என்னது? அந்த அல்லாஹ்ட வேதம். அல்லாஹ்ட வேதம் வாசிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? ஓதுறியா? குர்ஆன் ஓதலுமா? என்ன ஓதலும்? ஓதிக்கிறீங்க. குர்ஆனில் ஒரு சூறா ஓதலுமா எங்களுக்காக? சூறான் ஓதி காட்டுங்க பாப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஹஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ யுஸ்ர் இல்லல்லஸீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். சரி, நல்ல அழகான முறையில் ஓதினீங்க. எத்தனை சூறா உங்களுக்கு மனப்பாடம்? 2-3 மனப்பாடம். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். குர்ஆன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தான் அருளப்பட்டுச்சு. எத்தனையோ நபிமார்கள் வந்து அல்லாஹ் அனுப்பிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ரசூலா மட்டும் பல நபிமார்கள் வந்து இந்த பூமிக்கு வந்திக்கிறாங்க. அந்த நபிமார்கள் அனுப்புறது அல்ல என்னத்துக்கு நபிமார்கள் வருவாங்க பூமிக்கு? என்னத்துக்கு அல்ல நபிமார்கள் ஏற்படுத்தும்? அவங்க வந்து அல்லாஹ்கிட்டேருந்து கண்டாக்ட் வைக்கும். அல்லாவுடன் எல்லா மனுஷருடன் அல்லாஹ் வந்து கண்டாக்ட் வச்சுக்கொள்ள மாட்டானே. இப்போ நபிமார்களை தேர்வு செஞ்சு அவங்களுடன் கண்டாக்ட் வச்சுக்கொண்டு அல்லாஹ் அவங்க மூலமாக என்ன செய்வான்னு சொன்னால் மக்களுக்கு வந்து நேர் வழி காட்டுவோம். அப்படி தான் அல்லாஹ் வந்து இதாக்குறது. அப்போ எத்தனையோ நபிமார்கள் இப்போ மட்டும் வந்துக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து நபி மட்டும் பல நபிமார்கள் வந்துக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினதாக சொல்கிறான். அப்போ கடைசியாக அனுப்பப்பட்ட நபி தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் குர்ஆன். சரி, ரெண்டாவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 2000 ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க. மூன்றாவது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி. இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். குர்ஆனில் உள்ள மிகப்பெரிய சூரா எது? ஏ சூரா ஆல இம்ரான், பி சூரா யாசின், சி சூரா பக்கரா, சி சூரா இக்லாஸ். பி சூரா யாசின். பி சூரா யாசின். லொக் செய்யவா? உங்களுக்கு இல்லாட்டி லைஃப் லைன் நிற்கிது. கால் ஆஃப் ஃப்ரெண்டு மீக்கி 50-50 மீக்குது. 50-50 போகிறீங்க. கம்ப்யூட்டர் மின்ஹா 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். பி சூரா இக்லாஸ். கன்ஃபார்மா? லொக் செய்யவா? இல்லாட்டி லைஃப் லைன் போகிறீங்களா? இன்னொரு லைஃப் லைனும் மீக்குது. கால் ஆஃப் ஃப்ரெண்டு மீக்குது. சூரா பக்கரா. சூரா பக்கரா. லொக் செய்யலாம். கம் லொக் தி ஆன்சர் சி சூரா பக்கரா. குர்ஆனில் இருக்கிற பெரிய சூரா சூரா பக்கரா சொல்லி லொக் செஞ்சுருக்கீங்க. சூரா பக்கரான்ல பார்த்துக்கிறீங்களா? இங்கே வந்து ஓதிக்கிறீங்களா?
இப்போ சூரா பக்கரா தான் குர்ஆன்ல இருக்கிற பெரிய சூரா என்று சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. சூரா இக்லாஸ் ஓதிக்கிறீங்களா? சூரா இக்லாஸ் ஓதி இல்லையா? குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் ஓதிக்கிறீங்களா? சரி, அதுதான் சூரா இக்லாஸ்ன்றது. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். சூரா பக்கரா தான் வந்து குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரா. அல்ஹம்து சூரா ஓதிக்கிங்க தானே, குர்ஆனில் அல்ஹம்து சூறாவுக்கு புறவு வரக்கூடிய தான் சூரா பக்கரா. 286 வசனங்கள் இருக்குது. அதுதான் குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக நீட்டமான பெரிய சூரா. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு ஆரம்பிக்கும். அதுதான் சூரா பக்கரா. சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 3000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரேட் 4 படிக்கிறேன். நீங்கள் என்ன ஸ்கூல்? பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி. கிளாஸில் எத்தனை புள்ள வரீங்க? 5 கல்லூரி. சரி, உங்களுக்கு பெருசாக என்ன ஆகணுன்ற ஒரு அம்பிஷன் இருக்குது? வியாஜி டாக்டர். வியோஜி டாக்டர். ஏன் வியோஜி டாக்டர்? ஏன் வியோஜி டாக்டர் ஆகணுன்ற ஆசை? ஏற்கனவே இலவச மருந்து இலவச மருந்து கொடுக்கணும் மக்களுக்கு. ஏழைகளுக்கு. வேற உமா அதே தான் சொல்லி உங்களோட ஆசை மாதிரி தானே? இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆசையை நிறைவேற வேண்டும். அல்லாஹ்ட்ட நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டுச்சு? ஏ லைலத்துல் கதிர் இரவில், சி பராத் இரவில், சி ஷாபான் 15, டி ரமலான் 1. தேவண்டா லைஃப் லைனுக்கு போகலாம். கோலா ஃப்ரெண்ட் கையில் இருக்குது. லைலத்துல் கத்ர். ஏ லைலத்துல் கதிர் இரவில் லொக் செய்யலாமா? கபில் லொக் தி ஆன்சர் லைலத்துல் கதிர் இரவில். குர்ஆன் வந்து லைலத்துல் கதிர் இரவில் தான் அருளப்பட்டுச்சுன்னு சொல்லி லொக் செஞ்சுருக்கீங்க. சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் லைலத்துல் கதிர் இரவுண்டா லைலத்துல் கத்ர்னா நான் ஒரு புக்கில் வாசிச்சிருக்கிறேன். என்னது? என்ன வாசிச்சிருக்கிறீங்க? அதுனா 6ஆம் ஆண்டு புக். விலம் இல்லை. 6ஆம் ஆண்டு புக் ஒன்றில் வாசிக்கிறேன். என்ன? சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். உங்களுடைய பதில் சரியான பதில். லைலத்துல் கதிர் இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை அருளியதாக சொல்லி காட்டுறான். இன்னும் அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கதிர். குர்ஆனை வந்து நான் லைலத்துல் கதிர் இரவோட அருளினேன். லைலத்துல் கதிர் இரவு எங்கே எப்போ இருக்குது? எந்த மாதத்தில் இருக்குது? எந்த மாதத்தில் லைலத்துல் கதிர் இரவு இருக்குது தெரியலையா? ரமலான் மாதத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறமே ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டாக என்ன வந்துச்சு? குர்ஆனில் என்ன வந்துச்சு? என்ன வசனம்? சூரத்துல் இக்லாஸ். இக்லாஸ் இல்லை, சூரா இக்ரா. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் ஹலக்னு சொல்லி வாசிப்போமே. அதுதான் ஃபஸ்ட்டாக அருளப்பட்டுச்சு. அது லைலத்துல் கதிர் இரவு, மகத்துவமிக்க இரவுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ அந்த மகத்துவமிக்க இரவு எப்போ இருக்குதுன்னு சொன்னால் ரமலான் மாதத்தில் கடைசி 10 இருக்குது. இந்த கடைசி 10 தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஒற்றைப்படை நாட்களில் தேடுங்க. அப்போ கடைசி 10 நோன்பு இதே. இந்த கடைசி 10 நோம்பில் அல்லாஹ் வந்து குர்ஆனை ரசூலுல்லாஹ்க்கு அந்த அருள் இருக்கிறான். 1440 ஆண்டுகளுக்கு முன்னாடி லைலத்துல் கதிர் இரவில் தான் குர்ஆனை அருள் இருக்கிறான். அந்த இரவு வந்து ரொம்ப மகத்துவமான இரவுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லைலத்துல் கதிர் ஹைரன் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்கிறான் வந்து இப்படி 1000 மாதங்களை விட சிறந்த நாள் அது. ஒரு 1000 மாதத்துக்கு நாங்கள் இருந்து நன்மை செஞ்சால் எப்படி எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கான நன்மை இந்த ஒரே நாளில் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ளும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா கடைசி நோன்பு 10ல் 7 மாதம் மட்டும் நன்மை செய்யணும். இந்த லைலத்துல் கதிர் இரவுக்காக ரொம்ப பாடுபட்டு நன்மைகளை ராவெல்லாம் தொழுந்து கொண்டு இந்த ஜிக்கர் வச்சு கொண்டு நன்மைகளை எதிர்பார்த்து நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். சரி, 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. 5வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி. ஒரே ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் தான் உங்களோட கையில் இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் 5000 ரூபா வின் பண்ணிடுவீங்க. சரி, கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க? ஹாட் சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. கொஞ்சம் பயம் குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே பயம் இருந்துச்சா நிறைய? இப்போ குறைஞ்சிட்டு. சரி, எவ்வளோ தூரம் போகணும்னு ஆசைப்படுறீங்க? 10 மட்டும் போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன் 10 மட்டும்? 15 போகிறதுக்கு விருப்பம் இல்லையா? 15 ஆசை தான். சரி, 5வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். குர்ஆன் யார் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது? ஏ மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சி இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், டி மாலிக் அலைஹிஸ்ஸலாம். பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லொக் பண்ணலாமா? கபில் லொக் தி ஆன்சர் பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் வந்து ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் அருளப்பட்டுச்சு.
அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட கையில் தான் கொடுத்து அனுப்பினான் சொல்லி லொக் செஞ்சுருக்கீங்க. யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? ஒரு மலக்கு ஒரு மலக்கு. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை குர்ஆனை வந்து அருள் இருக்கிறான். பல வானவர்கள் இருக்கிறாங்க, பல வானவர்கள் பல வேலைகளை செய்வதற்காக அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் குர்ஆன் வந்துச்சு. அவர் தான் கொண்டாந்து குர்ஆனை ரசூலுல்லாஹ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டுக்கே வந்து எங்கே வச்சு குர்ஆன் கொடுக்குறாங்க? ரசூலுல்லாஹ்க்கு எங்கே வச்சு குர்ஆன் கிடைக்குது? ஹீரா குகையில் வச்சு கிடைக்குது. எப்போ, எந்த நாள்? லைலத்துல் கத்ர் இரவில், ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவில் ஹீரா குகையில் வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனை கொடுக்குறாரு. குர்ஆன் கொடுக்குறாருன்னு சொன்னால் எழுத்து வடிவத்தில் வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு எழுந்த படிக்க தெரியாது. அவங்களுக்கு எழுந்தவும் தெரியா, படிக்கவும் தெரியா. உம்மி நபி. யார் உம்மி நபின்னு சொன்னால் உம்மாவோட சார்ந்து இருக்கக்கூடியவங்கள தான் உம்மின்னு சொல்லுவாங்க. பச்சை பிள்ளை, ஒன்றுமே தெரியாத பிள்ளை. அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் வந்து ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு வந்து எழுந்தையும் தெரியா, படிக்கவும் தெரியா. அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹீரா குகையில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க படிங்கன்றாங்க. இக்ரா. இவங்க சொல்கிறாங்க வந்து எனக்கு படிக்க தெரியாவே. அப்போ சொல்கிறாங்க இல்லை படிங்க, அல்லாஹ்வுடைய பேரில் படிங்க. போல் படிக்க தெரியாத போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? இறுக்கி அணைக்கிறாங்க. இறுக்கி கெட்டு பிடிச்சது அப்புறம் அவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு கொஞ்சமாக 23 வருஷ காலத்துக்கு குர்ஆன் கொஞ்சமாக ஒளி வடிவத்தில் அருளப்பட்டுச்சு. சரி, 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. 5000 ரூபா ஃபிக்ஸ் மணியாக கையில் கிடச்சாச்சு. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ 6வது கேள்வி 7000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். வெள்ளத்தை கொண்டு எந்த நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான்? ஏ ஈசா அலைஹிஸ்ஸலாம், பி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சி லூத் அலைஹிஸ்ஸலாம், டி துல் கிஃபில் அலைஹிஸ்ஸலாம். சி லூத் அலைஹிஸ்ஸலாம் லொக் செய்யலாமா, இல்லாட்டி லைஃப் லைனுக்கு போகிறீங்களா? தேவைன்னா லைஃப் லைன் போகலாம். பி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் பி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். வெள்ளம் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தான் அழிக்கப்பட்டுச்சு சொல்லி லொக் பண்ணிக்கிறீங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னா யார்? அப்போ எப்படி சொல்கிறீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தான் அழிக்கப்பட்டிருக்கு? இல்லை ஒரு புக்கில் இருந்து படித்து தந்தாங்க. என்ன படித்து தந்தாங்க? இதை பற்றி படிச்சுட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தெரியா, ஆனால் படிச்சு தந்தாங்க. இதை என்ன படித்து தந்தாங்க? படித்து தந்தது சொல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமா இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. வெள்ளத்தை கொண்டு தான் நபியோட சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான். ஒரு நபியோட சமுதாயத்தை வெள்ளத்தை கொண்டு அழித்தான். உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அல்லாஹ் வந்து வெள்ளத்தை கொண்டு அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம்டா ஒரு நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் இருக்கிறாங்களே, இதே மாதிரி ஒரு நபி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார்? 950 வருஷம் அவர் வாழ்ந்தார். பெரிய மக்கள்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொன்னார்? அல்லாஹ் மட்டும் நீங்கள் வணங்கணும், அல்லாஹ் தவிர வேறு யாரும் வணங்காதீங்க, வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ் தான் வந்து நம்முடைய கடவுள், இப்படியெல்லாம் வந்து அல்லாஹ் பற்றி சொல்கிறாரு. சில பேர் என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. சில பேர் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை. அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க வந்து கப்பல் ஒன்று கெட்டுங்க, ஏன்னா சமுதாயம் வந்து அழிக்கப்படுவாங்க சொல்லி அவங்க திருந்துறாங்க. ஏன்னா எல்லாம் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏச ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீ போய் சொல்கிற அப்படி இப்படின்னு ஒன்று சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறாங்க வந்து கப்பல் ஒன்று கெட்ட சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் ஒன்று கெட்டுறாங்க. ஒரு கட்டம் சொல்லி கேட்காத ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த சமுதாயத்தை அழிக்க பார்க்குறான், ஃபுல்லாக அழிக்க போகிறான். அழிக்கிற நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ஜோடு எடுத்து என்ன செய்ய கப்பலில் ஏற்றுக்கோங்க, எல்லா மிருகங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஜோடுகளாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறாங்க. இவரை நம்பிக்கை கொண்டவங்களும் கப்பலில் ஏறுறாங்க. வானத்தாலையும் பூமியாலையும் எல்லாத்துலாலையும் தண்ணி வர ஸ்டார்ட் ஆகுது. வெறுமனே மழை மட்டும் பெய்யல, கீழால ஊத்துகள் எல்லாத்துலேயும் வந்து தண்ணி நிறைய ஆரம்பிக்குது. இவருடைய மவனிக்கிறாரு, மவனும் இவரை ஏற்றுக்கொள்ளலை, இந்த நபி சொன்னதை ஏற்றுக்கொள்ளலை. இவருடைய பொண்டாட்டியும் என்ன செய்யலை, இவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இவர் சொல்கிறாரு, மகனுக்கும் சொல்கிறாரு வந்து கப்பலில் ஏறு, அல்லாஹ் வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன், வந்து கப்பலில் ஏறுன்னு சொல்கிறாரு. மவன் சொல்கிறான், இல்லை நான் அந்த பெரிய ஒரு மலையை காட்டுறான், இந்த மலைக்கு மேலே நான் ஏறிக்கொள்வேன், மலைக்கு மேலே தண்ணி வருதான்னு பார்ப்போம், தண்ணி வருது, இந்த மலைக்கு மேலே தாண்டி வராதே, நான் மலைக்கு மேலே ஏறிக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். பேச்சு வண்டிதாக்கிலே அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு அலையை அனுப்பி அவனும் சாவுறான். அப்போ கப்பலில் உள்ளவங்க மட்டும் காப்பாற்றப்படுறாங்க, மற்ற எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அழிக்கப்படுறாங்க. அப்புறம் இவர் பிரார்த்தனை செஞ்சது பிறகு கப்பல் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஜூதி மலைக்கு மேலே போயிட்டு நிற்கிது. ஜூதி மலைக்கு மேலே நிற்கிது. அப்புறம் பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க, இவர் வாழ்ந்தாங்கன்றதை நமக்கு பார்க்க முடிகின்றது. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் அவங்களோட கையில் இருக்குது. இந்த 4 கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கையில் கிடைக்கும். சரி, 7வது கேள்வி
9000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையுடைய பேர் என்ன? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையின் பேர் என்ன? ஏ ஜக்கரியா, பி யூனுஸ், சி இப்ராஹிம், டி யாக்கூப். சக்கரியா. ஏ சக்கரியா அலைஹிஸ்ஸலாம். கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் ஏ சக்கரியா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாருண்டு தெரியும்? யார்? எங்களோட பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி செய்கிறாங்க. அப்போ ஒருத்தர் இது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொன்னார். அப்போ விளங்கி. என்ன சொன்னார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பற்றி? அவங்களோட பேர் வந்து குர்ஆனில் 5 இடங்களில் பதிக்கப்பட்டு. வேற? சரி, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னாரா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மகன். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். சக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா தான் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம். சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து புள்ளை இல்லாமல் இருக்கிறாரு. வயசை சரியான வயதாவினராக இருக்கிறாரு. ஆனாலும் அவர் புள்ளை இல்லாதனால அல்லாட்ட துவா கேட்டுக்கிறாரு. யாரெல்லாம் எனக்கு ஒரு புள்ளையத்தான்னு கேட்குறாரு. ஒரு கட்டத்தில் அல்லா சொல்கிறான் வந்து சக்கரியாவே உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன், உனக்கு ஒரு புள்ளைய நான் தரப்போகிறேன், புள்ள பாக்கியம் தரப்போகிறேன். அந்த புள்ளையோட பேர் வந்து யஹ்யான்னு சொல்லி அல்லாவே என்ன செய்கிறான்னு சொன்னால் பேரை வைக்கிறான். அல்லாவே வச்ச பேர் தான் யஹ்யா. இதுக்கு முன்னாடி யாருக்குமே இந்த பேர் வச்சு இல்லைன்னு நல்லா சொல்கிறான். அது அல்லா வச்சதுக்கு பிறகு தான் யஹ்யான்ற பேர் வருவதே தவிர அதற்கு முன்னாடி யாருமே உலகத்தில் யஹ்யான்ற பேர் வச்சில்லை. அப்போ அல்லாவே சொல்கிறான் வந்து இதுக்கு முன்னாடி யாருக்குமே இந்த வைக்காத பேர் ஒன்று நான் வந்து ஒரு பிள்ளைக்கு வைக்கிறேன், யஹ்யான்ற ஒரு பிள்ளை நான் வந்து உனக்கு நற்செய்தி சொல்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் திருமறையில் சொல்லி காட்டுறது. 7 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 9000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. இன்னும் 3 கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் 15000 ரூபாய் உங்களோட கையில் கிடைக்கும். ஒரு லைஃப் ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது. 8வது கேள்வி 11000 ரூபாய்க்கான கேள்வி இது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். இதில் மிகச்சிறிய சூரா எது? ஏ சூரா இக்லாஸ், பி சூரா கௌதர், சி சூரா நாஸ், டி சூரா தப்பத். ஏ சூரா இக்லாஸ். கன்ஃபார்மா லாக் செய்யலாம். கால் ஃப்ரெண்ட் போக தேவையில்லை, டவுட் இல்லை, கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? ஃபைனல் ஆன்சர். கால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ண தேவையில்லையா? ஷுவர். கபில் தி ஆன்சர் ஏ சூரா இக்லாஸ். ஏன் கால் ஃப்ரெண்ட் போகல? கஷ்டமான கேள்விக்கு போகன்றதுக்கு வச்சிங்க. அப்போ இது சரியாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? சூரா இக்லாஸ்னால் என்ன சூரா? ஓதி காட்டுங்க பாப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சரி, அழகான முறையில் ஓதுனீங்க. பாடசாலையில் தரம் 4 படித்து கொண்டு இருக்கிறீங்க. அங்கே பாடசாலையில் இஸ்லாம் டேலாம் நடக்குமா? இஸ்லாமிக் டேலாம் நடக்கும். சரி, இஸ்லாமிக் டேவில் நீங்கள் கலந்து கொண்டால் என்ன செய்வீங்க? கவிதை சொல்லுவீங்களா? கவிதை சொல்லுங்கள் பாப்போம். நொடி பொழுதும் உனை மறவா நிலை வேண்டும் இறைவா. நொடி பொழுதும் உனை மறவா நிலை வேண்டும் இறைவா. நின்னருளை தினம் வேண்டி தொழ வேண்டும் இறைவா. நின்னருளை தினம் வேண்டி தொழ வேண்டும் இறைவா. துடிக்கின்ற இதயமது உன் பெயரை இறைவா. துடிக்கின்ற இதயமது உன் பெயரை இறைவா. துதிக்கின்ற நிலையாகி விட வேண்டும் இறைவா. துதிக்கின்ற நிலையாகி விட வேண்டும் இறைவா. வடிக்கின்ற கண்ணீரில் பாவங்கள் இறைவா. வடிக்கின்ற கண்ணீரில் பாவங்கள் இறைவா. வழிந்தோடி கரை சேர வைப்பாயோ இறைவா. வழிந்தோடி கரை சேர வைப்பாயோ இறைவா. முடிக்கின்ற நேரமதில் நாவுதனை இறைவா. முடிக்கின்ற நேரமதில் நாவுதனை இறைவா. மொழிகின்ற களிமாவில் மூழ்கச்சை இறைவா. மொழிகின்ற களிமாவில் மூழ்கச்சை இறைவா. அஸ்ஸலாம். சரி, அழகான முறையில் சொன்னீங்க. 8வது கேள்வி, இதில் மிகச்சிறிய சூரா இக்லாஸ் தான் சொல்லி லாக் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். சூரா கௌதர் தான் இந்த இருக்கக்கூடியதில் சிறிய சூரா. இன்னாத்தினாக்கல் கௌதர் ஃபசல் அலி ரப்பி கோவன்னர் இன்ன ஷானே கோவல் அபுத்தர். 3 வசனங்களை கொண்ட சிறிய சூரா வந்து கௌதர்னு சொல்லக்கூடிய சூரா தான்.
அழகான முறையில் விளையாடினீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் கையில் இருந்துச்சு. அழகான முறையில் விளையாடினீங்க. பல திறமைகள் உங்களிடத்தில் இருக்கின்றது. பல திறமையான முறையில் பேசுகிறீங்க. திறமையான முறையில் பல விடயங்களை சொல்கின்றீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய கனவை, லட்சியத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இந்த சின்ன வயசில் இந்த போட்டிக்கு கலந்து கொள்ளணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்துடன், ஆசையுடன் வந்து கலந்து கொண்டீங்க. அந்த தைரியத்தை பாராட்டுகின்றோம். உங்களுடைய இந்த தைரியம் இறுதி வரைக்கும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். வெற்றியோ தோல்வியோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். தைரியமாக கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர், முகவரி மற்றும் அட்ரஸை அனுப்பி வையுங்கள். வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க் அறிவு வளர்த்துக் கொள்ளுங்கள். இது த வினர் சீசன் 3.